கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பல பெயர்கள் வேதாமத்திலே சொல்லப்பட்டாலும் 2 பெயர்கள் முக்கியமான பெயர்கள். ஒன்று இயேசு, அதனுடைய பொருள் என்ன? அவர் நம்மை ரட்சிக்கிறவர். இரண்டாவது இம்மானுவேல். இம்மானுவேல் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். இந்த இம்மானுவேல் என்கிற வார்த்தையானது வேதாமத்திலே 3 முறை வருகிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 8, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23 வருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். பரலோகத்தை துறந்து அவர் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து பாடுகள் பட்டு மரணத்தை ருசி பார்த்து உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த இம்மானுவேல் என்கிற இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மீட்பிலே நம்மோடு கூட இருக்கிறார். God with us in our salvation. ஏசாயா 7ஆம் அதிகாரத்திலே ஆகாஸ் என்கிற ஒரு ராஜா, அவனுக்கு விரோதமாக அங்கே இஸ்ரவேல் ராஜா, சீரியர் ராஜா எல்லாரும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஒரு காலத்தில் நண்பர்களாய் இருந்தவர்கள் விரோதிகளாய் மாறிவிட்டார்கள். இந்த சமயத்திலே அவன் திகைத்து கொண்டு தன்னுடைய மீட்புக்காக, தன்னுடைய ஜெயத்துக்காக அவன் வேண்டுதல் செய்யும்போதுதான் ஏசாயா தீர்க்கன் வழியாக ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. ஒரு கன்னியை, ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்பதை சொல்லப்படுகிறது. அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த மீட்பிலே நம்மோடு கூட இருக்கிறார். அருமையானுள்ளே, பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா மீட்பின் காரியத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கையளிக்கப்படவில்லை. இரண்டாவதாக God with us, our struggles. நம்முடைய போராட்டமான வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசித்து பாருங்கள். தண்ணீரை கடக்கும் பொழுதும் நெருப்பை கடக்கும் போதும் அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான போராட்டங்களில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இரண்டாவதாக இதை நான் சொன்னேன். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துக்கத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 4 வாசித்து பாருங்கள். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய துக்கங்கள், துயரங்கள் இவைகளிலே நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமா, God with us in our service. நம்முடைய பணிகளிலே, திருப்பணிகளிலே நம்மோடு கூட இருக்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். ஆண்டவர் அவளோடு கூட இருந்து தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தினதை மார்க்கு 16:20 வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திலே இருக்கிறார். ஏராளமான எதிர்ப்புகள் வருகிறது. அப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கை 18ஆம் அதிகாரம் 9-10 அவனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அதனுடைய விளைவு என்ன? 18 மாதங்கள் அந்த இடத்திலே அவர் திருப்பணி செய்தார். அது மாத்திரமா, அப்போஸ்தலர் 22 நியாயாதிபதிக்கு முன்பாக குற்றச்சாட்டப்பட்டு நிற்கிறார். எல்லாரும் அவரை கைவிட்டார்கள். ஆனாலும் கூட ஆண்டவராகிய கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததாக 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17 வாசிக்க முடிகிறது. ஆகவே முதலாவது God with us in our salvation. நம்முடைய மீட்பிலே அவர் நம்மோடு இருக்கிறார். God with us our struggle. நம்முடைய போராட்டங்களிலே நம்மோடு கூட இருக்கிறார். God with us our sorrows. அதிலும் நம்மோடு கூட இருக்கிறார். துக்கங்களிலே, துயரங்களிலே. God with us in our service. நம்முடைய திருப்பணிகளிலே நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உலகத்திலே அருமையான பாதுகாப்பான இடம் பரலோகம்தான். அந்த பரலோகத்திலும் நம்மோடு நித்திய காலமாக இருக்கிறார். வெளிப்படுத்தின் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-6 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அந்த ஜனத்தோடு அவர் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட ஜனங்களோடு நித்தியத்திலே நித்தியமாக அவர் வாசம் பண்ணி
அவர் இருக்கிறார் என்கிற பொருளில் எங்கு சொல்லப்படுகிறது. யோவான் 14:3-4 வாக்கியத்தை பாருங்கள். உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அதை ஆயத்த பண்ணின பிற்பாடு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்குடுத்தாரே, அந்த நித்தியத்திலே நம்மோடு கூட வாசம் பண்ண அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். இப்படிப்பட்ட இம்மானுவேலராக இருக்கிற அந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் துக்கம் அடைகிறீர்கள்? ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல செய்தியை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீர். எங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பகுதிகளிலும் இம்மானுவேலராக எங்களோடு கூட நீ வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.